கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. சிந்தை 14. நந்தன் அதன் பின் கொஞ்சமும் யோசிக்காமல் வந்தனாவை கெஸ்ட் ஹவுஸ் அழைத்து சென்று அங்கு அவருக்கென ஆள் வைத்து பார்த்து கொள்ள துவங்கினான். வந்தனா எப்போதுமே மூர்க்கமாக நடந்து கொள்வதோ சண்டையிடுவதோ எல்லாம் கிடையாது. எப்போதுமே அமைதி 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 மட்டுமே அவரிடம் இருக்கும். எங்கோ வெறித்து கொண்டு எதையோ தனக்குள்ளேயே பேசியவாறு அமர்ந்திருப்பார். ஆனால் என்றாவது ஒரு நாள் மிக மூர்க்கமாக நடந்து கொள்வார். அப்போதும் கூட அவருக்கு தனிமையே தேவையாக இருக்கும். அதை கேட்டே அந்த மூர்க்கம் தலை தூக்கும். அதை கொடுக்கவில்லை என்றாலும் கூட மற்றவர்களை தாக்கவோ துன்புறுத்தவோ மாட்டார் வந்தனா. அப்போதும் தன்னையே தான் வருத்திக் கொள்வார். இதற்கிடையில் நந்தனின் அருகாமையும் பாசமும் அவருக்கு என்ன உணர்த்தியதோ அவனின் கரங்களை மட்டும் இறுக பற்றி கொள்வார் வந்தனா. வார்த்தைகளில் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் கூட நான் உன்னை மட்டும் நம்புகிறேன் என்பது போல் இருக்கும் அந்த செயல்கள். இப்போதும் கூட அவரின் கைகளில் வளர்ந்தவன்தான் இந்த நந்தன் என புரிந்து கொண்டாரா இல்லையா என்பது தெரியவில்லை என்றாலும் எப்போதாவது நேருக்கு நேராக பார்க்கும் அவரின் விழிகளில் வழியும் பாசம் நந்தனுக்கு தெளிவாக புரிந்தது. இப்படியே நாட்கள் செல்ல தயானந்தன் உடல் அளவில் பெரிதாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. அவரை மருத்துவமனையில் வைத்து பார்ப்பதும் வீட்டிலேயே வைத்து பார்ப்பதும் ஒன்றுதான் என்பது போல மருத்துவர்கள் சொல்லிவிடவும் அவருக்கு தேவையான அத்தனை வசதிகளோடும் அவரையும் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டான் நந்தன். இருவரையும் கவனித்துக் கொள்வது, 2 தொழில்களையும் ஓடி ஓடி கவனிப்பது, தயானந்தன் நிர்வகித்து வந்த அசோசியேஷன் தலைவர் பதவியை வேறு யாருக்கும் விட்டு கொடுக்காமல் காப்பாற்றி மீண்டும் தந்தை கண் விழித்ததும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என அதையும் ஏற்றுக்கொண்டது என்று நந்தனுக்கு நொடியும் ஓய்வு உறக்கம் இல்லாத நாட்கள் அவை. ஆனாலும் ஒரு நாளும் இதை எண்ணி சோர்ந்து போகவோ சலிப்படையவோ செய்யாமல் தனக்கென மீதமிருக்கும் இவர்களையாவது மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கொஞ்சமும் அயராமல் ஓடிக்கொண்டிருந்தான் நந்தன். அவ்வப்போது வந்தனாவின் வயிற்றில் இருந்த குழந்தை என்னவானது, இவருக்கு ஏன் இப்படி ஒரு நிலை என்ற கேள்விகள் அவன் மனதில் எழத்தான் செய்யும். ஆனால் இதற்கு யாரிடம் சென்று விடையோ விளக்கமோ கேட்க முடியும்? பதில் சொல்ல வேண்டியது வந்தனா மட்டுமே. அவராக எழுந்து வந்தால் மட்டுமே இதற்கான விடை கிடைக்கும் என்று புரிந்து அதற்காக காத்திருக்க துவங்கினான் நந்தன். இந்நிலையில்தான் அன்று விபத்து நடந்தபோது வந்தனாவின் கையில் இருந்து சிறு பை ஓரமாக எடுத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டான் நந்தன். ஏதோ தோன்ற அதை அலசியவனுக்கு அதற்குள் இருந்த பழைய டைரி ஒன்று கிடைத்தது. வீட்டை விட்டு வெளியேறிய பின் வந்தனா எழுதியிருந்த டைரி அது. அவருக்கு டைரி எழுதும் வழக்கமெல்லாம் இல்லை என்றாலும் தனியே வசித்தபோது யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத தன் வலிகளை எல்லாம் ஜெயராஜிடம் பேசுவது போல் அதில் வடித்திருந்தார். ஒவ்வொரு நாளும் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறார் என்பதையும் இந்த நிலையில் ஜெயராஜை எந்த அளவுக்கு மனதில் தேடுகிறார் என்பதையும் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையின் ஒவ்வொரு அசைவையும் பற்றி அதில் எழுதி வைத்திருந்தார் வந்தனா. அதையெல்லாம் படித்தவனுக்கு ஒரு பெண்ணாக தனியே எவ்வளவு வலிகளை வந்தனா அனுபவித்து இருக்கிறார் என்பது புரிந்தது. அதேபோல் திடீரென சொல்லாமல் கொள்ளாமல் அவர் இருந்த வீட்டை விட்டு வெளியேறியதற்கான காரணமும் அதில் இருந்தது. அந்த வீட்டின் உரிமையாளர் தனியே வசிக்கும் பெண் என வந்தனாவிடம் தொடர்ந்து எல்லை மீற முயன்று கொண்டிருந்ததும், சுமதி தொடர்ந்து வந்து ஜெயராஜை பற்றி விசாரித்து கொண்டிருந்ததும் சேர, அதுவே இதற்கு மேலும் இங்கேயே இருந்தால் வேறு ஏதும் பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயத்தை கொடுக்க, அனைத்தில் இருந்தும் தப்பிக்க நினைத்தே தான் இருக்கும் இடத்தை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என்றே அங்கிருந்து கிளம்பி இருந்ததையும் வலி நிறைந்த வார்த்தைகளால் விவரித்திருந்தார் வந்தனா. அடுத்ததாக வயிற்றில் பிள்ளையோடு தனியே அவர் ஒவ்வொரு நாளையும் கடக்கும் போதும் நேர்ந்த பிரச்சனைகளையும் உடல் உபாதைகளையும் குழந்தையின் அசைவுகளையும் அது வளருவதை காணும்போது உண்டான சிறு சிறு சந்தோஷங்கள் என அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள ஜெயராஜை தேடியதையும் அவர் எழுந்தி இருந்ததை கண்டவனுக்கு கண்கள் கலங்கி போனது. அதற்கடுத்து நகரத்தில் அவர்களின் கண்களில் படும் இடங்களில் இருக்கக்கூடாது என ஊரை விட்டு தள்ளி சென்றவருக்கு அதுவே பிரச்சனையாகி போனது. மனதில் இருந்த அதீத அழுத்தமா, சரியான ஊட்டச்சத்து கிடைக்காததா,
அதிக அலைச்சலா என்று கணிக்க முடியாதவாறு குழந்தை பிறக்க இருந்த 1 மாதத்திற்கு முன்பே நள்ளிரவில் பிரசவ வலி எடுக்க அருகில் இருந்து உதவவோ துணை நிற்கவோ யாரும் இல்லாமல் போன விளைவாக தானே வலியோடு கிளம்பி மருத்துவமனைக்கு செல்ல முயன்றவர் கால் தடுக்கி கீழே விழுந்ததில் எழுந்து கொள்ளவே முடியாத அளவிற்கு வலியோடு பனிக்குடமும் உடைந்து விட்டது. அதை கண்டு பதறியவருக்கு அதிக இரத்த அழுத்தமும் மூச்சு விடுவதில் சிரமமும் ஏற்பட்டதன் விளைவாக தானே வீட்டிலேயே குழந்தையை பெற்றுக்கொள்ள முயன்றவருக்கு அதிக இரத்தப்போக்கும் ஏற்பட துவங்கியதன் விளைவாக ஒரு கட்டத்தில் மயங்கி சரிந்தார் வந்தனா. இதன் விளைவாக சரியான நேரத்தில் வெளியே எடுக்கப்படாததால் குழந்தை உள்ளுக்குள்ளேயே இறந்து பிறந்தது. மயக்கம் தெளிந்து எழுந்தவர் அதை அறிந்து கதறி துடிப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாத நிலை. கீழே விழுந்ததில் உண்டான காயமும் வலியும் எழுந்து அமரக்கூட முடியாத நிலையை கொடுத்திருக்க அவரால் வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் முழுக்க அப்படியே அரை மயக்கத்தில் அழுது கரைந்து அசையக்கூட முடியாமல் படுத்து கொண்டிருந்தவரை காக்கவென வந்தது போல் அவளோடு வேலை செய்யும் பாட்டி தேடிக்கொண்டு வீட்டிற்கு வந்தார். இங்கு வந்தனா இருந்த நிலையைக் கண்டு ஒரு பெண்ணாக கதறி துடித்தவர் அருகில் இருந்து அனைத்தையும் செய்து முடிக்க வந்தனா உடலளவில் தேறினாலும் மனதளவில் பெரும் குற்ற உணர்வும் குழந்தையை இழந்த பாதிப்பும் உண்டானது. அதன் பலனாக யாரிடமும் பேசாமல் தனியே எங்கோ வெறித்து கொண்டு அமர்ந்திருப்பதும் எப்போதும் வயிற்றில் கையை பதித்து கொண்டு குழந்தையிடம் பேசுவது போல் செய்வதும் என இருந்தவரின் மனதில் இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மற்றவர்களுக்கு என பார்த்து தன் பிள்ளையை விட்டுவிட்டோமே, அவர்களின் நலனை நினைத்து தன் குழந்தையை பாதுகாக்க தவறிவிட்டோமே, ஒரு நல்ல தாயாக இல்லாமல் போனோமே, தன் உயிரை கொடுத்தாவது பிள்ளையை காப்பது தானே ஒரு அன்னையின் செயல், அதை கூட செய்யவில்லையே. கௌரியை பற்றி கவலைப்படாமல் ஜெயராஜை மணந்து கொண்டிருந்தாலோ, இல்லை கௌரவம் பார்க்காமல் திரும்ப வீட்டிற்கு சென்று இருந்தாலோ, சுமதிக்கு பயந்து உண்மை வெளிவரக்கூடாது என்று இவ்வளவு தூரம் வராமல் இருந்திருந்தாலோ இப்படியெல்லாம் நடந்திருக்காதோ. தன் பிள்ளை இன்று இந்த பூமியில் உதித்திருக்குமோ, அதற்கு இப்படி ஒரு முடிவு நேர தானே காரணமாகி போனோமே என்றெல்லாம் தனக்குள்ளேயே யோசித்து யோசித்து அதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் போனதன் விளைவாக அடுத்த 3 வருடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலை பாதிக்கப்பட்டார் வந்தனா. அவரின் இழப்பின் வலியையும் அதன் பின்னான யோசனைகளையும் வந்தனா எழுதியிருந்த விதத்தையும் கண்டவன் இதை பற்றி மருத்துவரிடம் கூற அவரின் பாதிப்பிற்கான காரணம் தெளிவாக புரிய துவங்கியது. அதன் பின் அதற்கான முறையில் வந்தனாவுக்கு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த டைரியிலேயே கடைசி பக்கத்தில் ஜெயராஜோடு சேர்ந்து வந்தனா எடுத்துக்கொண்ட புகைப்படமும் ஒட்டப்பட்டு இருக்க வந்தனாவின் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமானவரின் முகம் நந்தனின் மனதில் ஆழ பதிந்து போனது. இதில் வந்தனா விட்டு கொடுத்ததும் அதை மற்றவர்களிடம் சொல்லாமல் மறைத்ததும் அவருக்கு மட்டுமே தெரியும். நந்தனின் பார்வையில் டைரியில் இருந்ததும் அவர் பிள்ளையோடு தனித்து கைவிடப்பட்ட நிலையில் வாழ்ந்ததுமே தெரியும். இதையெல்லாம் நந்தன் சொல்லி முடிக்கவும் நோ நோ பொய், எல்லாம் பொய் என்று அலறியவளுக்கு நந்தனின் வார்த்தைகளை கொஞ்சமும் நம்பவே முடியவில்லை. அவள் அறிந்தவரை இப்படி ஒரு பழியை சொல்லக்கூடிய வாழ்க்கையை ஜெயராஜ் வாழவே இல்லை என்பதால் தன்னையே தன் வீட்டினரிடம் தவறாக சித்தரித்தவனுக்கு தன் தந்தையை தன் முன் அப்படி சித்தரிப்பது பெரிதா என்ன என்றே தோன்றியது. அப்படி தோன்றிய நொடி ஹவு டேர் யூ, எங்க அப்பாவை பத்தியே என்கிட்ட தப்பா சொல்லுவியா? ஒரு முறை உன் வார்த்தையை எல்லாரும் நம்பினதும் எல்லா இடத்திலும் அப்படியே நடக்கும்னு நினைக்கிறியா என்று பாய்ந்து வந்து அவனின் சட்டையை பிடித்து உலுக்க துவங்கினாள் மித்ரா. யூ நோ வெரி வெல் ஹவு டேர் ஆம் ஐ என அசால்ட்டாக கூறியவாறு மித்ராவின் கரங்களை தன்மேல் இருந்து நந்தன் விலக்கவும் அவனின் அலைபேசி அழைக்கவும் சரியாக இருக்க அதில் ஸ்வரா காலிங் என்று வந்ததைக் கண்டு ஒரு நொடி நிதானித்தவன் இப்போது பேசிக்கொண்டிருப்பதை பேசி தீர்க்க எண்ணி அலைபேசியை சைலண்டில் போட்டான். அதே நேரம் அருகில் நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மித்ரா, உன் தைரியத்தை இப்படியெல்லாம் பழி போட்டுத்தான் காட்டணும்னு இல்லை, ஒரு வீண் பழி எவ்வளவு வலிய தரும்னு உனக்கு தெரியாது என்று ஆவேசமாக துவங்கி உடைந்து அழத் துவங்கியவளின் வார்த்தையில் இருந்த மரியாதை காணாமல் போய் இருப்பதை கண்டவனுக்கு இத்தனை நாள் அவளை வருத்திய போதும் மரியாதையோடு விழித்து பேசியவளின் இந்த செயலே
அவள் ஜெயராஜின் மேல் வைத்துள்ள நம்பிக்கையையும் அன்பையும் புரிய வைக்க போதுமானதாக இருக்க, இவளின் தன்னோடான அனுபவத்தின் காரணமாக தன் வார்த்தைகளை நம்ப மறுக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் வந்தனாவின் டைரியையும் அதற்குள் இருந்த புகைப்படத்தையும் கொண்டு வந்து மித்ராவிடம் கொடுத்தான். உனக்கு நம்பிக்கை இல்லனா இதை பார். இதை பார்த்தும் கூட உன் விஷயத்தில் நான் கிரியேட் செஞ்சது போல இதுவும் இருக்கும்னு தோணலாம். ஆனா நான் அப்படி எதுவும் செய்யல. இப்பவும் இதை உன்கிட்ட சொல்ல நான் நினைக்கல. ஆனா நீ உயிரை விடுற அளவுக்கு போனதால் தான் சொல்றேன். என் இலக்கு உன் உயிர் இல்லை. ஒரு உயிரின் இழப்பு எவ்வளவு வலிய தரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பக்கம் இழப்புகள் அதிகம். அதை இன்னொருத்தருக்கு கொடுக்க நான் நினைக்க மாட்டேன் என்று மித்ராவின் பக்கத்தில் அவற்றை வைத்துவிட்டு சென்று அமர்ந்து கொண்டான். முதலில் அதை எடுக்க விரும்பாமல் முகத்தை திருப்பிக் கொண்டவள் பின் மனதின் ஓரத்தில் எழுந்த சிறு கேள்வியோடு திரும்பி நந்தனை பார்க்க, அவன் கண்களிலோ துளியும் கலக்கமோ பொய்யோ இருப்பது போல் தெரியவில்லை. அதில் லேசாக கரங்கள் நடுங்க அதை எடுத்திருந்தவளுக்கு முதலில் கண்களில் பட்டது அந்த புகைப்படம்தான். நிர்மலாவோடு கூட இப்படி ஒரு மலர்ந்த புன்னகையும் நிறைவுமாக ஜெயராஜ் ஒரு புகைப்படத்திலும் இருந்ததில்லை என்பது போல் மலர்ச்சியான புன்னகையோடு வந்தனாவின் தோளில் கையை போட்டுக்கொண்டு நின்றிருந்தார் ஜெயராஜ். அப்போதே சிறு வயது முதல் அவர்களின் திருமண புகைப்படத்தை பார்க்கும் போதெல்லாம், பா ஏன்பா இப்படி யாரோ மிரட்டி நிக்க வச்சது போல இருக்கீங்க, கொஞ்சமாவது சிரிச்சு இருக்கலாம்ல, மா நீங்க தான் அப்பாவை மிரட்டி நிக்க வச்சீங்களா, பாருங்க எப்படி பயந்துட்டாரு என்று கேலி பேசியதெல்லாம் நினைவில் வந்து போனது. இன்று யோசிக்கையில் அந்த புன்னகையற்ற கவலை முகத்திற்கான காரணம் புரிவது போல் இருக்க, நொடியும் தாமதிக்காமல் அந்த டைரியை படிக்க துவங்கினாள் மித்ரா. அதில் இருந்த வலிமிகுந்த ஒவ்வொரு வரியும் மித்ராவின் மனதை கசக்கி பிழிய துவங்க, தன் சுயநலம் மட்டுமே முக்கியம் என வாழும் உலகில் அடுத்தவருக்காக பார்த்து விட்டு கொடுத்து எத்தனை வலிகளை சுமந்திருக்கிறார் வந்தனா என்பது புரிய ஒரு பெண்ணாய் உடலும் மனமும் பதறியது. அதிலும் அவரின் குழந்தை தவறிப்போன நாளை பற்றிய பக்கத்தை கடப்பதற்குள் மனம் கனத்து மூச்சுவிட முடியாத அளவு உறவித அழுத்தம் அவளுள் பரவிய அதே நேரம் அவள் அறியாமலேயே மித்ராவின் கரங்கள் அவளின் வயிற்றை ஆதரவாக பற்றி கொண்டது. அப்போதே அவளுள் இருக்கும் ஜீவனை பற்றிய நினைவு மித்ராவுக்கு வர சட்டென நிமிர்ந்து நந்தனை பார்த்திருந்தாள் மித்ரா. டைரியை கையில் எடுத்ததில் இருந்து அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான் நந்தன். இப்போதும் அவளின் பார்வைக்கான காரணம் புரிய, உங்க அப்பாவை தேடி வரவோ பழிவாங்கவோ நான் நினைக்கவும் இல்லை, அதுக்கு எனக்கு அப்போ நேரமும் இல்லை என்றிருந்தவனை கேலி பார்வையோடு ஏறிட்டவளின் இதழ்கள் அதே கேலியோடு வளைந்தது. அதை கண்டு நந்தனின் இதழ்களும் லேசான புன்னகையில் வளைந்தன. பின், நீ நம்பலனாலும் அதுதான் நிஜம். ஆனா அப்போதான் ஒரு வருஷம் முன்ன நீ ஜெர்மன் ப்ராஜெக்டுக்கு செலக்ட் ஆன நேரம். உன்னை நேரில் பார்த்து வாழ்த்து சொல்லவும் அதை பற்றி சில விஷயங்களை கலந்து ஆலோசிக்கவும் உன் பிரான்ச்சுக்கு நான் வந்தேன். அதுக்கு முதல் நாள் தான் எங்க அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாகி தேறி இருந்தது. காலையில அத்தை சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம். அவங்கள எல்லாம் கவனிச்சுட்டு நான் கிளம்பி வர ஈவினிங் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஆஃபீஸ் வாசல்ல தான் உன்னையும் உங்க அப்பாவையும் பார்த்தேன். பார்த்ததும் அப்படி ஒரு ஷாக். வெல்ல முடிய தவிர பெருசா அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. ஈஸியா அடையாளம் தெரிஞ்சது. அதே நேரம் அப்படி ஒரு கோபமும் வந்தது. அப்படியே உங்களை ஃபாலோ செய்ய தொடங்கினேன். அப்போதான் அவருக்கு நீ எவ்வளவு முக்கியம்னோ நீங்க 2 பேரும் எவ்வளவு நெருக்கம்னு புரிஞ்சது. அந்த நிமிஷம் எனக்கு தோணினது எல்லாம், என் அத்தைக்கு பிறந்த குழந்தை இருக்க வேண்டிய இடத்தில் நீ இருக்க. ஒருத்தி வாழ்க்கையை அழிச்சதை பற்றிய எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம அவர் சந்தோஷமா தான் வாழறாரு. ஆனா நாங்க அப்பவும் கஷ்டப்பட்டோம், இதோ இப்பவும் கஷ்டப்படுறோம். இதுக்கான தண்டனைய அவருக்கு கொடுத்தே ஆகணும்னு அது மட்டும்தான் அந்த நொடி முடிவெடுத்தேன் என்றவனின் முகமும் குரலும் இதுவரை இருந்தது போல் இல்லாமல் அப்படி ஒரு கோபத்தில் பளபளத்தது. நந்தனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவள் அவனை கொஞ்சமும் இடையிடாமல் பார்த்திருக்க, அடுத்து உன் டீட்டெயில்ஸ் வச்சு உன் அட்ரஸ் எடுத்து ஜானை விட்டு விசாரிக்க சொன்னேன். உங்க வாழ்க்கைய பத்தி எல்லாம் தெரிய வந்தது. ஊருக்குள்ள கரைபடாத கையின்னு பேரு. இப்படி ஒரு நல்லவர் வல்லவரை பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு சுத்தி இருக்கவங்க முன்ன போலி முக மூடியோடு ஒரு வாழ்க்கை.
ஆனா உங்க அப்பாவோட உண்மையான முகமே வேற. அதை இனி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து என்ன ஆகப் போகுது? எங்க அத்தையின் வாழ்க்கைய சரியாக்கவா முடியும்? இல்ல அவங்க இழந்த வருடங்களும் குழந்தையும் திரும்பத்தான் கிடைக்குமா? அதான் அப்படி ஒரு பெண்ணுக்கு நடந்தா, அதுவும் அவங்க வீட்டு பொண்ணுக்கு நடந்தா, அதோட வலி எப்படி இருக்கும்னு உங்க அப்பாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். எங்க தாத்தாவும் அப்பாவும் அனுபவிச்ச வலி எப்படி இருக்கும்னு புரிய வைக்க நினைச்சேன். புரியவும் வச்சேன் என்றவனை கோபத்தோடு இடையிட்டு இருந்தால் மித்ரா. புரிய வச்சீங்களா? அவருக்கு தண்டனை கொடுக்க நீங்க யாரு? என்றவளை நிதானமாக எதிர்கொண்டவன், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க இல்ல, அது தானா வந்து கொள்ளாது. இப்படித்தான் யார் மூலமாவும் தண்டனைய கொடுக்கும். அன்னைக்கு உங்க வீட்டு ஆட்களுக்கு ஊர் கூடி இருக்கும்போது தன் வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தா அந்த அவமானம் எப்படி இருக்கும்னு புரிஞ்சு இருக்கும் இல்லையா? என்றவனின் குரலில் அவ்வளவு வெறுப்பு இருந்தது. அதில் சட்டென அமைதியானவளுக்கு அந்த நிகழ்வுகள் மனதில் வந்து போக, எங்க அப்பா தப்பு செஞ்சதாவே இருந்தாலும் அவருக்கு தண்டனை கொடுக்கவே உங்களுக்கு உரிமை இல்லை. இதுல எங்க இருந்து நான் வந்தேன்? எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? என்று மீண்டும் ஆவேசத்தோடு வந்து நந்தனின் சட்டையை பிடித்தவளின் கையை தன்மேல் இருந்து நீக்கியவன், சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணாத என்றான் சலிப்பான குரலில். எது சின்ன பிள்ளையா? அன்னைக்கு என்னை பத்தி அங்க எல்லாரும் என்ன நினைச்சு இருப்பாங்க? எப்படியெல்லாம் பேசினாங்க? நீங்க சொல்றது போலவே பார்த்தாலும் இங்க நான் எந்த தப்பும் செய்யலையே. என்னை ஏன் இப்படி தண்டிச்சிங்க என்றால் ஆத்திரத்தோடு. ஏன் அப்பாவோட சொத்தில் மட்டும் நாங்க தான் வாரிசுன்னு பங்குக்கு வரீங்க? அப்போ யாரும் கேட்கறது இல்லையே நான் என்ன செஞ்சேன், எனக்கு எதுக்கு சொத்துன்னு, நான் தனியா உழைக்கிறேன்னு யாரும் சொல்றது இல்லையே. பாவத்துல மட்டும் பங்கெடுக்க கசக்குதா? பெற்றவர்கள் செய்யறது நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அது அவங்க பிள்ளைங்களுக்கு தான் வரும். அதுக்கான பலனை நல்லதுல எதிர்த்து பேசாம வாதிடாம ஏத்துக்கிறது போலவே கெட்டதுலையும் ஏத்துக்க கத்துக்கணும் என்றான் அதே ஆத்திரத்தோடு நந்தனும். இதில் ஒரு நொடி திகைத்து நின்று விட்டாள் மித்ரா. ஆனாலும் உடனே தன்னை தேற்றிக்கொண்டு, அப்போ எங்க அப்பாக்காக என்ன நீங்க பழி வாங்கினது போல இன்னைக்கு எனக்கு நீங்க செஞ்ச பாவத்துக்கு என் பிள்ளை வந்து உங்களை பழி வாங்கணுமா என்றிருந்தவளின் குரலில் அவ்வளவு கேலி இருந்தது. அதை கேட்டு லேசாக புன்னகைத்தவன், தாராளமா வந்து பழி வாங்கட்டும். நான் ஒரு விஷயம் செஞ்சா அதுக்கான பலனையும் அனுபவிக்க தயாராதானே இருக்கணும் என்றான் நந்தன். அதில் வெறுமையாக அவனை பார்த்தவள், சரி அது நடக்கும்போது நடக்கட்டும், அப்போ அதை பத்தி பேசிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பதில் என தன் வயிற்றை காண்பிக்க ஒரு நீண்ட பெரும் மூச்சு நந்தனிடம் இருந்து வெளிப்பட்டது. ஒரு முடிவோடு நந்தன் பேச துவங்கும் முன் ஷைலுவை வச்சு என்ன பிளான் செஞ்சீங்க என்றிருந்தாள் மித்ரா. அவளை வச்சுதான் உனக்கும் எனக்குமான அத்தனை சீனும் கிரியேட் ஆச்சு. ஷைலு ராகேஷ் உறவு உட்பட எல்லாமே என் பிளான் தான். உன்னை ஸ்கெட்ச் போட்டு இங்க வர வைக்க, நீ ஜெர்மனியில் இருந்து வருவதற்குள் தெளிவா திட்டம் போட்டு ஒவ்வொரு காயா நகர்த்தினேன். எல்லாமே நான் நினைச்சது போல சரியாவும் நடந்தது என்றவனை வெற்று பார்வை பார்த்தவாறு நின்றிருந்தாள் மித்ரா. அந்த பார்வையே அவள் கேட்க வருவதை புரிய வைக்க, முதலில் சும்மா கிரியேட் செய்யத்தான் நினைச்சேன். அப்புறம்தான் வருண் ஒரு டாக்டர்னு தெரிய வந்தது. அவ்வளவு சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டான்னு புரிஞ்சது. அதான் செயற்கை முறையில் உனக்குள்ள கருவை செலுத்த வேண்டி வந்தது என்றவன் ஒரு சிறு இடைவெளி விட்டு பின் அவனாகவே, அப்பவும் அதை போற போக்குல செய்ய எனக்கு மனசு வரல. அதான் அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பிளான் அங்க சேர ஒரு காரணம். இல்லைன்னா சிம்பிளா எல்லார் முன்னையும் ஒரு டிராமா மட்டும் போட்டு இருப்பேன். உன்னை ஏமாத்துவதோ கைவிடுவதோ என் எண்ணம் இல்லை. எனிதிங் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லுவாங்க இல்ல, அதில் ரிவெஞ்ச்னோ சொல்லலாம். போரில் ஜெயிக்க நினைப்பவனுக்கு இலக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இடையில் இருக்கும் வேற எதை பத்தியும் அவன் யோசிக்க மாட்டான் என்றான் நந்தன். நந்தன் பேசிய மற்றதெல்லாம் மறந்து தனக்கே தெரியாமல் செயற்கை முறையில் தன்னை தாயாக்கி இருப்பதாக சொன்னது மட்டுமே அவளின் மனதில் நிலைக்க, அதை சார்ந்த நிகழ்வுகள் அனைத்தும் மனதிற்குள் மித்ராவுக்கு ஓடத் துவங்கியது. இவள் ஷைலு கருவுற்று இருப்பதாக நினைத்து செக்கப்பிற்காக ஒவ்வொரு முறை மருத்துவமனைக்கு சென்றதும் அவளுக்காக இல்லை தனக்காகத்தான் என்பது புரிய, முதல் முறை அங்கு சென்றபோது மயங்கி விழுந்ததும் அதன் பின் 1000 காரணம் சொல்லி அவளை 2 நாட்கள் அங்கு அனுமதித்ததும் அதன் பின் தொடர்ந்து வயிற்றில்
ஏதோ பிரச்சனை என சொல்லி அதற்கான சிகிச்சைகள் மருந்துகள் என்று தொடர்ந்து அங்கு வரவழைக்கப்பட்டதும் அவளுக்கு கொடுக்கப்பட்டதும் என அனைத்தும் நினைவுக்கு வந்தது. எந்த அளவிற்கு ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செயல்படுத்தியிருக்கிறான் என்று புரிய திகைத்தே போனாள் மித்ரா. மித்ராவிற்கு கர்ப்பகால உபாதைகள் என்று எதுவும் இப்போது வரை வரவில்லை. அதனாலேயே பெரிதாக அவள் உடலில் ஏற்பட்டிருந்த மாற்றங்களை கூட அவளால் அறிய முடியாமல் போனது. இடையில் எங்காவது ஒரு சிறு சந்தேகம் வந்திருந்தாலும் கூட இதை இத்தனை தூரம் வரவிட்டிருக்க மாட்டாள் மித்ரா. அப்படியே யோசித்துக் கொண்டிருந்தவள், இப்படி எனக்கே தெரியாம இதை செய்ய டாக்டர் எப்படி சம்மதிச்சாங்க என்றாள். அது என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் என்றதோடு நந்தன் முடித்து கொள்ள அப்படியே அசையாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் என்ன என்பது போல் நந்தன் அவளை பார்க்கவும், உங்க பிளான் கிரேட் சக்சஸ் தான் இல்லையா? அடுத்து என்ன என்றாள் மித்ரா. அடுத்து என்ன, இனி எதுவும் வேண்டாம், போதும் என்றான் இலகுவான குரலில் நந்தன். ஓ போதுமா, அப்போ இதை என்ன செய்யலாம் என்று தன் வயிற்றை காண்பித்தவளை சாதாரணமாகவே ஏறிட்டவன், பிறந்ததும் என்கிட்ட கொடுத்துடு, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துடுறேன், நீ உன் வாழ்க்கைய பார்த்துக்கோ, நான் என் வாழ்க்கைய பார்த்துக்கிறேன் என்றான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.